अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो नमः। यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை காப்பதற்காக நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு ஸ்ரீமத் பகவத்கீதையில பகவான் நமக்கு சொல்றார். இப்போ நம்ம ஸ்ரீமத் பாகவதம் பார்த்தோம்னா பகவான் ஸ்ரீஹரியோட நிறைய அவதாரங்களும் அதோட பெருமைகளையும் சொல்றது. அதுல தசமஸ்கந்தம், அதாவது 10வது ஸ்கந்தம் முழுக்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணரோட லீலைகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் ரொம்ப அழகா விவரிக்கப்பட்டிருக்கு நம்மளோட ஸ்ரீமத் பாகவதத்துல. இப்போ அவரோட ஜென்மத்திலிருந்து நம்ம கிருஷ்ண ஜனனத்திலிருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எப்படி அவரோட லீலைகள் எல்லாம் இருக்குன்னு. இத ஸ்ரீ சுக்கரானவர் பரீட்சித் மகாராஜாக்கு சொல்லிட்டு இருக்கார். பரீட்சித் ராஜாவும் தனக்கு கொடுக்கப்பட்ட 7 நாட்கள்ல பகவானோட மகிமைகளை கேட்கறதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அதை சந்தோஷமா கேட்கிறார். நம்ம 67வது அத்தியாயம் வரைக்கும் பார்த்தோம். இப்ப 68வது அத்தியாயம் இந்த சாம்பன் இருக்காங்க இல்லையா, அவர் கிருஷ்ணருக்கும் ஜாம்பவதிக்கும் பிறந்தவர். அந்த சாம்பனை இந்த கௌரவர்கள்லாம் கட்டி போட்டதை பத்தி பார்க்க போறோம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் இந்த ஜாம்பவதிக்கும் பிறந்தவர். இந்த சாம்பனும் நல்ல பெரிய போராளி, நல்ல வீரனான பராக்கிரமசாலியா இருப்பார். ஒரு சமயம் என்னாச்சுன்னா, துரியோதன சுதாம் ராஜன் லக்ஷ்மணாம் சமிதிஞ்சயா ஸ்வயம்பரஸ்தாம் அஹரத் சாம்போ ஜாம்பவதி சுதஹா. இந்த சாம்பவதி மகனா இருக்கிற சாம்பனானவன் துரியோதனனுடைய பெண்ணா இருக்கிற லக்ஷ்மணைய இந்த நிறைய அரசர்கள்லாம் சூழ்ந்திருக்கும் போது ஸ்வயம்பரத்துல இருந்து தூக்கிண்டு வந்துடுறான். இத பார்த்த உடனே கௌரவர்களுக்கு எல்லாம் பயங்கரமா கோபம் வருது. என்ன இது, இப்படி ஒரு சின்ன பையனுக்கு என்ன துணிச்சல்? ஏன்னா நம்ம எல்லாம் இங்க யார் இருக்கோம், கர்ணன் இருக்கார், பீஷ்மன் இருக்கான், இந்த மாதிரி பெரிய பெரிய மகாரதர்கள்லாம் இருக்கும் போது இந்த ஒரு சிறுவன் நம்மளுடைய பெண்ணை தூக்கி கொண்டு போவதா? அதை எப்படி பண்ண முடியும்? அவனை இப்ப நம்ம கட்டி போடலாம், அவனை பிடிக்கலாம்னு எல்லாரும் துரத்துறான். விருஷ்ணிகளா இருக்கிற இவர்களால நம்மள என்ன செய்ய முடியும்? நம்மளோ கௌரவர்கள் அப்படிங்கிற இருமாப்பு அவளுக்கு. அப்போ இந்த சாம்பனை கட்டி வச்சோம்னா அதை கேள்விப்பட்டதுனால விருஷ்ணிகள்லாம் நம்மள கூட சண்டை போடுவானா, அவளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு கர்ணன், ஸ்டலன், பூரி, அப்புறம் துரியோதனன் எல்லாரும் சொல்லிடுறா. அதனால சாம்பனை துரத்திண்டு எல்லாரும் போறாங்க. ஆனா இந்த சாம்பன் என்ன பண்றான், இப்படிப்பட்ட பெரிய பெரிய மகாரதர்கள்லாம் என்னை துரத்திண்டு வராளே அப்படின்னு பயப்படாம, ஒரு சிங்கம் எப்படி சின்ன சின்ன மிருகங்கள் அதை துரத்திண்டு வந்ததுன்னா எதிர்த்து நிக்குமோ அந்த மாதிரி இந்த சாம்பனும் தன்னோட அழகான வில்லை எடுத்துட்டு நிக்கிறானா. ஏன்னா அற்பமான மிருகங்கள் போய் இந்த ஒரு சிங்கத்தை துரத்துறது சாத்தியமாகுமா என்ன அப்படின்னு சொல்றார் பாகவதத்துல. விஸ்பூர்ஜ்ய ருச்சிரம் சாபம் சர்வான் விவ்யாத சாயகைஹி கர்ணாதீன் ஷட்ரதான் வீராந்தாவத்யுகபத் பிருதக். சாம்பன் என்ன பண்றான்னா தன்னோட வில்லுல நான் ஏற்றி ஒரே சமயத்துல கர்ணன் முதலிய 6 மகாரதர்கள், ஷட்ரதான் 6 ரதங்களை கொண்டு இருக்கிற அந்த 6 மகாரதர்களை தன்னோட பானங்களால அடிக்கிறான். எப்படி அடிக்கிறான்னா, சதுர்பிஷ் சதுரோவாஹான் ஏகைகேன ச சாரதீன் ரதினஷ்ச மகேஷ்வாசான் தஸ்ய தத்தேப்ய பூஜயன். 4 பானங்கள் தான். 4 பானங்களை எடுத்து அவர்களோட ரதத்துல கட்டி இருக்கிற எல்லா குதிரைகளையும் ஒரு பானத்தினால அங்க அந்த ரதத்துல இருக்கிற சாரதிகளையும் அடிக்கிறாங்க. அதை பார்த்து அந்த வீரர்கள்லாம் ரொம்ப ஸ்லாகிக்கிறாள். ஆஹா, சிறுவனா இருந்தாலும் எப்படிப்பட்ட வீர தீர செயல புரியறான், என்னமா இவன் போராளியா இருக்கான் அப்படின்னு ரொம்ப ஸ்லாகிச்சு பேசுறாளாம். அப்புறமா அந்த கௌரவர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சாம்பனுடைய குதிரைகள், சாரதி, வில்லு எல்லாத்தையும் வெட்டிடுறான்.
இப்படி கௌரவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை ரத்தம் இல்லாதவனா ஆக்கி அவனையும் லக்ஷ்மணையும் கூட்டின்னு போயிருக்கான் இல்லையா. ஆனால் லக்ஷ்மணையும் அவனையும் தூக்கிட்டு வந்து தங்களோட பட்டினத்திற்கு கூட்டின்னு வந்து போறார்களாம். அங்க வந்து சாம்பனை கட்டி போட்டு வச்சிருக்கான். இது எப்படி தெரியறது அப்படின்னு பார்த்தோம்னா, நாரதர் வரார். அவர் போய் துவாரகையில போய் விருஷ்டிகளுக்கு எல்லாம் இந்த விஷயத்த சொல்றார். இதை கேட்டு விருஷ்டிகளுக்கெல்லாம் ரொம்ப கோவம். சரி, நம்ம எல்லாம் போய் கௌரவர்களோட சண்டை போடுறது அப்படின்னு தீர்மானம் பண்றார்கள். சாந்த்வயித்வா துதான் ராமஹா சன்னத்தான் விருஷ்ணி புங்கவான் நைச்சத் குருணாம் விருஷ்ணீனாம் கலிம் கலிமலாபஹா. அப்போ இந்த பலராமனுக்கு நம்ம நாமகரணம் எப்படி சூட்டும் போதே, கர்கமுனி 2 குழந்தைகளுக்கும் நாமம் சூட்டும் போதே பலராமருக்கு பேர் சூட்டுவார். என்ன, சங்கர்ஷணன் அப்படின்னு. இவன் தன்னுடைய குலங்கள்ல இருக்கிறவ எல்லாரையும் ஒன்று சேர்த்து வைப்பான் அப்படின்னு அவருக்கு பெயர் சூட்டியிருப்பார் அப்பவே. அதனால இந்த விருஷ்ணிகள்லயே சிறந்தவரான பலராமன் இப்படி விருஷ்ணிகளுக்கும் குருக்களுக்கும் அந்த கௌரவர்களுக்கும் சண்டை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். அதனால அவர் சொல்றார், நானே ஹஸ்தினாபுரத்துக்கு போறேன் அப்படின்னு அவர் கிளம்புறார். அவர் ஊருக்கு வெளியிலேயே ஒரு தோட்டத்திலே இருந்துட்டு உத்தவரை அனுப்புறார். என்ன நிலவரம் பார்த்துக்கிட்டு வாங்கோ அப்படின்னு. உத்தவரும் ஹஸ்தினாபுரத்துக்குள்ள போய் பெரியவர்களை எல்லாம் நமஸ்காரம் பண்றார். அப்புறம் பலராமன் வந்திருக்கார் அப்படிங்கிறத சொல்றார். அதனால பலராமனே வந்திருக்காரான்னு அவர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அதனால எல்லா விதமான உபசாரங்களையும் செய்கிறார்கள். அப்போ பலராமன் சொல்றார், உக்ரசேன மகாராஜா உங்களுக்கு உத்தரவு கொடுத்திருக்கார், அத உடனே நீங்க எல்லாம் செய்யணும். ஏன்னா அதர்மமா நீங்க எல்லாருமா சேர்ந்து இந்த சாம்பனை கட்டி வச்சு இங்க இருக்கிறீர்கள், அது சரியல்ல அப்படின்னு சொல்ற. பந்துக்களுக்கெல்லாம் விரோதம் இல்லாம நம்ம எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு அன்போட இருக்கணும், அதனால நீங்க அவனை விட்டுடணும் அப்படின்னு பலராமன் கேட்டுக்கிறார். இத கேட்ட கௌரவர்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வருது. இது என்ன கேட்கறதுக்கே விசித்திரமா இருக்கே, குந்தியை வந்து கல்யாணம் பண்ணின்றதுனாலேயே இந்த விருஷ்டிகளுக்கு என்ன நினைக்கிறார்கள்னா, நம்மளோட சமமானவர்கள், வெறும் ஒரு சம்பந்தத்தினால் நமக்கு சமமானவர்கள் அப்படின்னு நினைக்கிறார்களோ. ஏன்னா ஒரு ராஜாவுக்கு ஆசனம் கொடுத்து நமக்கு சமமா செஞ்சுட்டோம் நம்ம தான் இவர்களை. ஆனா அவர்கள் என்ன பண்றார்கள், சாமரம், சங்கு, வெண்குடை, கிரீட்டம், ஆசனம், படுக்கை எல்லாம் இவர்களுக்கு எப்படி கிடைத்தது, நம்முடைய அனுமதியினாலதானே கிடைத்தது. இவர்கள் என்னமோ அதற்கு உரியவர்கள் மாதிரி பேசுகிறார்களே அப்படின்னு கௌரவர்களுக்கு கோபம் வருது. சாமர வியஜனே சங்கம் ஆதபத்ரம் ச பாண்டுரம் கிரீட்டம் ஆசனம் ஷையாம் புஞ்சதே ஸ்மதுபேக்ஷயா. சோ இதெல்லாம் அவர்கள் எப்படி அனுபவிக்கிறார்கள், புஞ்சதே எங்களுடைய கருணையினால் தான் இந்த விஷ்ணிகள் அதை அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிறது கௌரவர்களோட கருத்து. அதனால இந்த விருஷ்டிகள் கிட்ட இருந்து இது எல்லாத்தையும் நம்ம பிடுங்கிடணும் அப்படிங்கிறார்கள் அவர்கள். எப்படி சிம்மத்துக்கு சொந்தமான வஸ்துவை ஒரு ஆட்டுக்குட்டி வந்து அபகரிச்சுட்டு போக முடியுமா அப்படின்னு கௌரவர்கள் நினைச்சுக்கிறார்கள். என்னமோ தாங்கள் சிங்கம் மாதிரியும் விருஷ்டிகள்லாம் ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற ஒரு நினைப்பு இந்த கௌரவர்களுக்கு. இப்படி தங்களோட குலத்தினாலையும் பந்துக்கள்னாலையும் கூட இருக்கிற தங்கிட்ட இருக்கிற சம்பத்து இந்த தனத்தினாலையும் ரொம்ப மதம் வந்துடுறது கௌரவர்கள். இப்படி எல்லாம் பலராமன் கிட்ட சொல்லிட்டு அவர்கள் தங்களுடைய பட்டணத்துக்குள்ளே போகிறார்கள். திருஷ்ட்வா குருணாம் தௌஷீல்யம் ஸ்ருத்வா வாச்யானி சாச்சுதஹ அவோசத் கோபசம்ரப்தஹ துஷ்பிரேக்ஷ்ய பிரஹசன் முஹுஹு. இப்படி குருணாம் தௌஷீல்யம், இப்படி ஒரு கெட்ட நடவடிக்கை இருக்கே இந்த குருக்களுக்கு. ஸ்ருத்வா வாச்சியானி, இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் சொல்கிறார்களே, அதையும் கேட்டு இவருக்கு கோப சம்ரப்தஹா, இவருக்கு பயங்கரமா கோபம் வந்துடுறது பலராமனுக்கு. அப்புறம் சிரிச்சுக்கிறாரா, ஆஹா இதைத்தானே அங்கே கிருஷ்ணர் எல்லாம் சண்டை போடலாம் சொல்லும் போது நான் வேண்டாம் சமாதானமா போகலாம்னு சொல்லிட்டு வந்தேனே, இவர்கள் எல்லாம் சமாதான பேச்சிற்கு அடங்கவே போறதில்லை அப்படின்னு பலராமனுக்கு புரிஞ்சுடுறது. அதனால என்ன பண்றாராம், அவர் நினைச்சுக்கிறாரு, ஒரு மாடு கெட்ட மாடா இருந்தா அதை தடியால அடிச்சாதான் இவர் அதுக்கு புரியும், அது மாதிரி இவர்களுக்கு தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாராம். ஏன்னா இவருக்கு தெரியும், இந்த யாதவர்களும் கிருஷ்ணரும் சண்டை போடலாம்னு சொல்லும் போது நான் தானே சமாதான பேச்சுக்காக இங்கே வந்தேன் அப்படின்னு பலராமன் நினைச்சுக்கிறார். அதனால அவர் என்ன பண்றார், இந்த மூடர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா சண்டை வேணும் சண்டை போடணும்னு நினைக்கிறவர்கள். அதனால இந்த துஷ்டரான கௌரவர்கள் கிட்ட போய் நம்ம
வார்த்தைகள் எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறார் இவர் பலராமன். ஏன்னா உக்ரசேன மகாராஜா எவ்வளவு பெரியவர் அப்படின்னா அவரோட உத்தரவை இந்த இந்திரன் லோகபாலர்கள் எல்லாம் தங்களோட சிரசில வகிச்சென்று நடக்கிறார்கள். ஆனா இவர்கள் என்னமோ தாங்களே அவர்களுக்கு ஏதோ பிச்சை போட்டா மாதிரி சொல்லுகிறார்களே அப்படின்னு நினைக்கிறார். சுதர்மா கிரமியதே ஏன பாரிஜாதோ மராங்கிரிபஹ ஆனிய புஜ்யதே சோசௌ ந கிலாத்யாசனார்ஹணஹா. சுதர்மா அப்படிங்கிறது கிருஷ்ணனோட சபை. அந்த சுதர்மாங்கிற தேவ சபையே இருக்கு. அது இங்க தேவசபை, இந்திரனோட சபைக்கும் அதுதான். சுதர்மாங்கிற தேவ சபையும் தேவ விருட்சமான பாரிஜாத்தமும் பூமிக்கு கொண்டு வரப்பட்டது. அது யாரால அனுபவிக்கப்படுகிறதுன்னு பார்த்தா இப்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணனால. எல்லாத்துக்குமே அதிபதியா இருக்கிற லக்ஷ்மி தேவி யாருடைய பாதங்களை சேவிக்கிறார்களோ அந்த ஸ்ரீகிருஷ்ணருக்கு ஒரு ராஜாவுடைய அடையாளங்களான சத்திரம், சாமரம், ஆசனம் இதெல்லாம் தகுதி இல்லை அப்படின்னு இந்த கௌரவர்கள் சொல்கிறார்களே அப்படின்னு நினைக்கிறார் பலராமர். யஸ்யாங்கிரி பங்கஜரஜோகில லோகபாலைஹி மௌல்யுக்தமைர்கிருதமுபாசித தீர்த்த தீர்த்தம் பிரம்மா பவோஹமபி யஸ்ய கலாः கலாயாः ஸ்ரீஷ்சோத்வஹேம சிரமஸ்ய நிருபாசனம் க்வ. நிருபாசனம் க்வ அப்படிப்பட்டவருக்கு, எப்படிப்பட்டவர்னு முதல் 3 லைன்ல சொல்லிட்டு சொல்றார். அப்படிப்பட்டவருக்கு இந்த சிம்ஹாசனமானது உரியதில்லை அப்படின்னு இந்த கௌரவர்கள் சொல்கிறார்கள். ஏன்னா அவரோட அங்கிரி பங்கஜ ரஜோகில லோகபாலை, அவருடைய கால் தூசிக்காக இந்த லோகபாலைகள்லாம் என்ன பண்றார்கள், அதை தங்களுடைய தலையில வச்சு தூக்கி கொண்டாடிக்கிறார்கள். தீர்த்த தீர்த்தம் கங்கையை விட புனிதமானது அப்படின்னு நினைக்கிறார்கள். பிரம்மா பவன், பிரம்மதேவராகட்டும் சிவனாகட்டும் எல்லாரும் எவ்வளவு அவரை பெரிய ஒரு அம்சமா நினைச்சிருக்கிறார்களோ அவருக்கு போய் இந்த சிம்ஹாசனத்துல தகுதி இல்லை அப்படின்னு சொல்றாளே அப்படிங்கிறார். இதனால பயங்கர கோபம் வந்த பலராமரானது இப்பவே இந்த பூமியை கௌரவர்கள் இல்லாமல் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆயுதமான கலப்பையை எடுக்கிறார். எடுத்துட்டு என்ன பண்றாருன்னா லாங்கலாக்ரேண நகரம் உத்விதாரிய கஜாஹ்வயம் விசகர்ஷச ஜகங்காயாம் பிரஹரிஷ்யன்ன மர்ஷிதா. அவர் என்ன பண்றார், தன்னோட கலைப்பையினால ஹஸ்தினாபுரத்தை குத்தி பிளந்து கங்கைக்குள்ள தள்ளறதுக்காக தூக்குறாராம். அப்படி பண்ணும்போது என்ன ஆறுதான், நகரமே தண்ணியில ஆடுற கப்பல் மாதிரி ஆறுதான். உடனே கௌரவர்கள்லாம் ஐயோ இவ்வளவு பெரிய சாகசமா இருக்கே, பயந்து நடுங்கி தங்களோட குடும்பங்கள் எல்லாத்தையும் கூட்டின்னு ஓடி வராலாம் பலராமரை பார்த்து சரணடைய. கூடவே லக்ஷ்மணையும் சாம்பனையும் கூட கூட்டிட்டு வராலாம். ராம ராமாகிலாதார பிரபாவம் ந விதாமதே மூடானாம் ந குபுத்தீனாம் க்ஷந்துமர்ஹஸ்ய திக்ரமம். ஹே ராம ஹே ராம ஹே பலராமா ஹே பலராமரே, எல்லாத்துக்கும் ஆதாரமா இருப்பவரே. இப்பதான் அவளுக்கு புரியுறது, எல்லாத்துக்கும் அகிலாதார, எல்லாத்துக்கும் ஆதாரமா இருப்பவரே, உங்கள் மகிமையை நாங்கள் அறியவில்லை, தெரியாம இப்படி செஞ்சுட்டோம். நக குபுத்தி நாம் மூடானாம், நாங்கள் மூடர்களாகவும் கெட்ட புத்தினாலும் இப்படி செய்து விட்டோம். சந்துமர்ஹசி, அதனால எங்களை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறான். ஏன்னா இவர் யாரு அப்படின்னா இவர் சாக்ஷாத் அனந்தர். அதனால ஹே அனந்தா, 1000 தலைகள் உள்ளவரே, இந்த பூமண்டலத்தை நீங்கள் தலையால் சுமக்கிறீர்கள், நாங்கள் உங்களை சரணடைகிறோம் அப்படின்னு சரணடைஞ்சுடுறான். இப்படி பயந்து சரணடைந்தவர்களை பார்த்ததும் பலராமருக்கும் கனிவு வந்துடுறது. அதனால பயப்பட வேண்டாம்னு அபயம் கொடுக்கிறார். துரியோதனனும் அதனால என்ன பண்றான், 12,000 யானை, 1,00,000 குதிரைகள், 6,000 ரதங்கள், 1000 வேலைக்கு ஆட்கள் எல்லாரையும் கன்னிகா தானமா கொடுத்து அனுப்புறார் பலராமர சர்வ மரியாதையோட. பலராமனும் தன்னுடைய மகன் மருமகளோட திருப்பி துவாரகைக்கு போறார். இப்பொழுதும் பார்த்தோம்னா ஹஸ்தினாபுர நகரமானது தென்பாகத்துல கொஞ்சம் உயர்ந்து காணப்படுறதாம். அதுதான் பலராமனுடைய பராக்கிரமத்துக்கு சாட்சியா இருக்கு இப்படின்னு சொல்லி 68வது அத்தியாயம் முடியுது. 69வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. நரகாசுரனோட வதத்துக்கு அப்புறமா ஸ்ரீகிருஷ்ணன் ஒருத்தரே அநேக ராஜகுமாரிகளை கல்யாணம் பண்ணிட்டதை பார்த்தோம். அப்படின்னு இதை எப்படி பண்றாரு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர், அத பாக்கணுமே, அவரோட கிரகஸ்த தர்மத்தை எப்படி ஆசரணம் பண்றார் அப்படின்னு பாக்கணும்னு இவர் வர துவாரக நகரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக நாரதர் வர. அப்போ துவாரகா நகரம் எப்படி இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறார். நிறைய உத்தியானங்களாம், நிறைய பூஞ்சோலைகள், பூங்காக்கள், மரங்கள் எல்லாம் பூத்து இருக்கான்.
வண்டுகளோட சத்தம், ஓடைகள் எல்லாம் சலசலான்னு ஓடுறது, அதுல தாமரை புஷ்பங்கள் எல்லாம் பூத்திருக்கு, நீலோத்பலம், குமுதம் எல்லாம் பூத்திருக்கான். ஹம்சம், சாரச பறவைகள் எல்லாம் சப்தம் பண்ணிட்டு இருக்கு. பிராசாத லக்ஷை நவபிஹி ஜுஷ்டாம் ஸ்பாட்டிக ராஜதைஹி மகாமரகத பிரக்யைஹி ஸ்வர்ணரத்ன பரிச்சதைஹி. அங்க 9 லட்சம் மாடிகள் எல்லாம் இருந்துதான். அது எப்படி இருந்தது அப்படின்னா, ஸ்பாட்டிகம், வெள்ளி, மரகத ரத்னம் அதனால செய்யப்பட்டிருந்ததாம். தங்கத்தினாலேயும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. வீதிகள் எல்லாம் அழகா கட்டப்பட்டிருந்தது. கடைத்தெருக்கள், மண்டபங்கள், சபைகள் எல்லாம் இருந்துதான். வீதிகள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா நல்லா சுத்தமா பெருக்கி விட்டு துவஜங்கள், பதாகைகள் எல்லாம் கட்டப்பட்டிருந்தது. அங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணரோட அந்தப்புறமும் இருந்துதான். விஸ்வகர்மாவோட சாமர்த்தியம் முழுசா காட்டப்பட்ட மாதிரி இருந்ததா அந்த அந்தப்புறம். அதுல அவருடைய 16,000 ஸ்திரீகளுக்கும் தனித்தனியா அரண்மனை இருந்துதான். அதுல முதல்ல ஒரு அரண்மனைக்குள்ள நுழையிறார் நாரதர். அங்க எல்லாம் பார்த்தானா அரண்மனைக்குள்ள எல்லாமே ரத்தினமயமாகவும் தங்கமயமாகவும் இருந்துதான். அங்க தங்க பிடியுள்ள ஒரு சாமரத்தை ருக்மிணி தேவி ஸ்ரீகிருஷ்ணருக்கு விசிறிண்டு இருந்தாலும். நாரதரை பார்த்ததும் ஸ்ரீகிருஷ்ணர் எழுந்து வணங்குறார். தன்னோட ஆசனத்துல உட்காத்தி வைக்கிறார். நாரதருக்கு பணிவிடைகள் எல்லாம் செய்யற. அப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கேக்குறார், உங்களுக்கு எங்களால செய்ய வேண்டியது என்ன, இங்க வந்திருக்கிறீரே அப்படின்னு கேக்குறாராம். அப்போ நாரதர் சொல்றார், நாரத உவாச்ச நைவாத்புதம் த்வயி விபோகில லோகநாதே மைத்ரி ஜனேஷு சகலேஷு தமः கலானாம் நிஸ்ரேயசாய ஹி ஜகத் ஸ்திதி ரக்ஷணாப்யாம் ஸ்வைராவதார உருகாய விதாம சுஷ்டு. ஏ விபோ, எங்கும் நிறைந்திருப்பவரே, சகலேஷு ஜனேஷு மைத்ரி, எல்லா ஜனங்களிடத்திலும் பிரீத்தி உள்ளவரே, தமக்கலானாம், துஷ்டர்களை தண்டிப்பதற்காகவும், நைவ அத்புதம், அது ஒண்ணும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா ஜெகத் ஸ்திதி ரக்ஷணாபியாம் நிஸ்ரேயசாயகி, இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காகவும் மோட்சத்தை கொடுப்பதற்காகவும் தான் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி அவதாரம் எடுக்கிறீர். பகவான் அவரே சம்பவாமி யுகேவி, அவரே நானே வருகிறேன் அப்படின்னு சொல்ற இல்லையா. இஷ்டப்படி நீங்கள் அவதாரம் எடுக்கிறீர்கள். நாங்க உங்களோட பாதார விந்தங்களை தரிசிக்கிறதுக்காக தான் வந்தேன். ஏன்னா ரொம்ப ஞானம் உள்ள பிரம்மா முதலியவர்களோட ஹிருதயத்துல தியானிக்க கூடியது என்னது அப்படின்னு பார்த்தா உங்களோட பாதார விந்தங்கள். இந்த சம்சார கூப்பம், இந்த சம்சாரமே பெரிய கிணறு மாதிரி விழுந்தவன், அந்த கிணற்றுல விழுந்தவனுக்கு வெளியில தூக்கி விடுறது எப்படி அப்படின்னா உங்க பாத ஸ்மரணை மட்டும்தான் இல்லையா. அப்படிப்பட்ட எனக்கு என்ன வேணும்னு நீங்க கேட்டீங்க இல்லையா, எனக்கு என்ன வேணும் அப்படின்னா உங்களோட அந்த நினைவு மட்டும் எனக்கு எப்பொழுதும் இருக்கும்படி அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிற நாரதர். இப்படித்தான் ஞானிகள் கேட்டுக்கொள்வார்கள் இல்லையா. ஏன்னா இந்த நிலையில்லாத இந்த லோக சுகங்கள்னால நித்தியமான ஆனந்தம் எது அப்படின்னு தெரியாது நமக்கு. நித்தியமான ஆனந்தம் கிடைக்கிறதுன்னு நினைச்சுக்கிறோம், ஆனா அது கிடைக்காது. தெய்வ உபாசனையினால மட்டுமே சித்த சுத்தி கிடைக்கும், அதுதான் மோட்சத்திற்கு வழி அப்படின்னு தெரிஞ்சின்றவர்னால நாமும் அந்த வழி போக வேண்டும்னு சொல்லித்தராரு நமக்கு நாரதர். சரி, நம்ம ஒரு வீடா போய் ஒரு அரண்மனைக்கு போய் இந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி கிரகஸ்த தர்மத்தை ஆச்சரணம் பண்றாரு பாக்கணும்னு அவருக்கு ஆசை. அதனால முதல்ல அவர் ஒரு வீட்டுக்கு போய் பாக்குறாரு. ஒரு வீட்டுல பார்த்தா பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தன்னோட பத்தினியோட பேசிட்டு இருக்காராம். இன்னொரு வீட்டுல, அந்த வீட்டுல என்ன பண்றாராம், உத்தவர் எல்லாம் இருக்காராம், சொக்கட்டா நாடின்னு இருக்காராம். இன்னும் திரும்பி நாரதரை பார்த்தோடனே பக்தியோட எழுந்து வராராம் ஸ்ரீகிருஷ்ணர். ஆஹா, வந்திருக்கிறீர்களா, வாருங்கள், எப்பொழுது வந்தீர்கள், என்ன செய்யணும், எங்க ஜென்மமே சாபல்யம் அடைஞ்சதே உங்களை பார்த்து அப்படின்னு கேக்குறாராம். அதாபி ப்ரூஹினோ பிரம்மன் ஜென்மை தச்சோபனம் குரு சது விஸ்மித உத்தாய தூஷ்ணீம் அந்யதகாத் கிருஹம். அதாபி, ஓ வாங்கோ பிரம்மனே, நீங்கள் வந்திருக்கிறீர்களே அப்படின்னு கிருஷ்ணர் ஆச்சரியமா திரும்பி கேட்கிறாராம். எங்களுடைய ஜென்மமே சாபல்யமாச்சு உங்களை பார்த்து. சத்து விஸ்மித உத்த, இதை கேட்ட உடனே நாரதருக்கு விஸ்மிதம், ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுதான். அதனால எழுந்து தூஷ்ணி மௌனமா இன்னொரு வீட்டுக்கு போயிடுறாராம். அவர் அங்கிருந்து இன்னொரு வீட்டுக்கு போய் பார்க்கிறாராம். இன்னொரு வீட்டுல கிருஷ்ணர் குழந்தைகளை எல்லாம் மடியில, அங்க இருக்கிற அந்த மனைவியோட அந்த குழந்தைகளை மடியில தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்காராம். இன்னொரு வீட்டுல போய் பார்த்தா அக்னிஹோத்திரம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. இன்னொரு வீட்டுல பார்த்தானா அவர் ஸ்நானம் செய்யறதுக்காக கிளம்பிட்டு இருக்காராம். இன்னொரு வீட்டுல பார்த்தா தன்னுடைய புத்திரன் புத்திரிக்கு விவாகம் எல்லாம் பண்ணணுமேன்னு யோசிக்கிறாராம். இன்னொரு வீட்டுல தன் குழந்தைகளுக்கு உபநயனம் செய்து கொண்டு இருக்கிறாராம். அது என்ன செய்யணும்னு பாக்குறாராம். இப்படி ஒரு வீட்டிலையும் பகவான் பஞ்ச யஜ்ஞங்களை செய்து கொண்டும் பிராமண போஜனம் செய்வித்துக் கொண்டும்
இன்னொரு வீட்டுல மௌனமா ஜபம் செஞ்சுக்கிண்டு இப்படி வேற வேற விதவிதமான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறத பாக்குறார் நாரதர். அதோவாச்ச ரிஷிகேஷம் நாரத பிரஹசன்னிவ யோகமாயோதயம் வீக்ஷ்ய மானுஷி மீயுஷி கதிம் விதாம யோகமாயாஸ்தே துர்தர்ஷா அபிமாயினாம் யோகேஸ்வராத்மன் நிர்பாதா பவத்பாத நிஷேவயா அனுஜானீஹி மாம் தேவ லோகான்ஸ்தே யசசா ப்ருதான் பர்யதாமி தவோத்காயன் லீலாம் புவன பாவனீம். அப்ப நாரதா பிரஹசன் இவ ரிஷிகேஷம் உவாச்ச. நாரதர் சிரிச்சுட்டே பகவான் கிட்ட சொல்றாராம், உங்களோட இந்த மாயைய நான் பாத்துட்டேன், என்ன ஒரு மகிமைங்கிறத நான் பாத்துட்டேன். இத யோகிகளாலும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட உங்களோட இந்த பாத சேவையும் உங்களுடைய இந்த மாயையையும் என்னால பார்க்க முடிந்தது. அதை அனுஜானி, இப்பொழுது என்னை போக விடுங்கள், எனக்கு போக உத்தரவு கொடுங்கள். நான் உங்களுடைய இந்த புகழை லோகான்ஸ்தே யசசாப்தான், உங்களுடைய இந்த யசஸ் இந்த புகழை நான் இந்த எல்லா லோகங்கள்லயும் சொல்லிண்டே பரியட்டாமி தவோத்காயன், அதை நான் எல்லா இடத்துலயும் பாடிக்கொண்டே உங்கள் கீர்த்தி பரவிய இந்த லோகங்கள்ல நான் சஞ்சரிக்கிறேன், அதனால நான் போகிறேன் அப்படின்னு சொல்ற. ஏன்னா அவரோட பகவானோட கீர்த்தி எப்படிப்பட்டது அப்படின்னா, புவன பாவனி, இந்த உலகத்தையே பரிசுத்தப்படுத்தக்கூடிய உங்களுடைய இந்த லீலைகளையும் இந்த மகிமையும் நான் பாடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறார். அப்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றாராம், பிரம்மன் தர்மஸ்ய வக்தாஹம் கர்த்தா ததனுமோதிதா தச்சிக்ஷயன் லோகமிமம் ஆஸ்தித புத்திரமாகித. அவர் சொல்றார், தர்மஸ்ய பக்தாகம், இந்த தர்மத்தை சொல்லுபவனும் நான், கர்த்தா அதனால செய்பவனும் நானாகத்தான் இருப்பேன். அது சிக்ஷயன், அதை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த தர்மத்தை செய்து காண்பித்து கொண்டிருக்கிறேன். அதனால நீ அதை வச்சு புத்திர மாக்கித, நீ அதனால் இதை கண்டு நீ மோகிக்க வேண்டாம் அப்படின்னு பகவான் சொல்றார் நாரதர். இதையே நமக்கு பகவான் எப்படி பகவத்கீதையிலேயும் சொல்றார், எப்படி இந்த ஜனகரானவர் லோக சம்ஹனார்த்தம், லோகத்துக்காக காமிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டா மட்டும்தான் அவர் இந்த இதெல்லாம் செய்யறார், இந்த கர்மாக்களை எல்லாம் செய்கிறார் அப்படிங்கறத நம்ம பகவத்கீதையிலையும் பார்த்தோம். இப்போ இதுக்கு இந்த அத்தியாயம் படிச்சோமே, இதுக்கு பலஸ்ருதி என்ன அப்படின்னு பார்த்தா என்ன சொல்றார், இந்த ஜெகத்தை படைப்பதற்கும் காப்பதற்கும் சம்ஹாரம் செய்வதற்கும் காரணமாகி இந்த ஸ்ரீகிருஷ்ணரோட சரித்தங்களை யாரெல்லாம் கானம் செய்யறார்களோ இல்ல கேட்கிறார்களோ அதனை அனுமோதித்து அவர்களுக்கு மோட்சம் கொடுப்பவரான பகவானிடத்துல பக்தி உண்டாகும். அப்படி அதுதான் இந்த அத்தியாயத்தோட பலஸ்ருதி அப்படின்னு சொல்லி 69வது அத்தியாயம் முடியுது. 70வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. நாரதர் என்ன பண்றார், தான் ஒரு கிரகத்திலையும் பகவானோட இந்த கிரகஸ்த தர்மத்தை கடைபிடிச்சதை பார்த்தார் இல்லையா, அதை திரும்பி அவர் கிரமமா சொல்றார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து கை கால் அலம்பி ஆச்சமனம் செய்து எந்த உபாதியுடனும் சம்பந்தம் இல்லாத அகண்டமாகவும் நித்தியமாகவும் உள்ள பிரம்மன்னு சொல்றப்படுற பரமாத்மாவை தியானம் செய்யறார். குணங்களின் சேர்க்கைக்கு முன்னால கேவலம் சத்து மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது தானே கருத்து. அப்படி அத தியானம் பண்றார் பகவானே. அப்புறமா ஸ்ரீகிருஷ்ணன் நல்ல சுத்தமான தண்ணியில குளிச்சுட்டு வஸ்திரங்களை எல்லாம் உடுத்தி கொண்டு சந்தியோபாசனம், அக்னி காரியம், காயத்ரி ஜபம் எல்லாம் செய்யறார். தன்னுடைய அம்சமான தேவர்களை, ரிஷிகளை, அப்புறமா பித்ருக்களுக்கெல்லாம் தர்ப்பணம் செய்து பெரியவர்களுக்கும் நல்ல உகந்தவர்களுக்கும் பூஜித்து அவர்களுக்கு பசுக்களை எல்லாம் தானம் செய்யறார். எப்படிப்பட்ட பசுக்கள், ஜேனூனாம் ருக்ம ஸ்ருங்கீனாம் சாத்வீனாம் மௌத்திகஸ்ரஜாம் பயஸ்வினீனாம் விருஷ்டீனாம் சவத்சானாம் சுவாசசாம். நல்ல தங்கத்தால அலங்கரிக்கப்பட்ட கொம்புடையதும் நல்ல ஸ்வபாவம் உள்ளதும் முத்து மாலைகளால் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறதும் நல்ல துணிகள்னால அலங்காரம் செய்யப்பட்ட பசுக்களை தானம் செய்யற. இப்படி எல்லா பூதங்களையும் சகல பூதங்களையும் நமஸ்காரம் செஞ்சுட்டு தானும் நல்ல வஸ்திரம், ஆபரணம், சந்தனம், பூக்கள் எல்லாத்தினாலையும் அலங்காரம் செஞ்சுக்கிறார். அப்புறமா நெய்ல தன்னோட பிரதிபிம்பத்தை பாத்துக்கிறாராம். அதுக்கப்புறமா கண்ணாடி, பசு, ரிஷபம், பிராமணன், தேவதா இதெல்லாம் தரிசனம் பண்றார். அப்புறமா ஜனங்களுக்கு இஷ்டப்பட்டதை எல்லாம் கொடுத்து சந்தோஷம் பண்றார், தானும் சந்தோஷம் அடையிறார். ரதங்களை, குதிரைகள் எல்லாம் பூட்டப்பட்ட ரதத்தை தாருகன்கிற அவரோட சாரதியை கொண்டு வந்ததும் அதுல சாத்தியகி உத்தவரோட சேர்ந்து ஏறி சுதர்மாங்கிற தன்னோட சபைக்கு போறார்.
அந்த சபையில இருக்கிறவர்களுக்கு பசி, தாகம், சோகம், மோகம், கிழத்தனம், மரணம் இப்படிப்பட்ட 6 விதமான விகாரங்களே கிடையாது. இந்த 6 விகாரங்கள் தானே நம்மள எல்லாத்தையும் செய்ய தோன்றுறது. பசியோ, தாகமோ, சோகமோ, மோகமோ, கிழத்தனமோ, மரண பயமோ இதெல்லாம் எதுவுமே இல்லை அங்கே உள்ளவர்களுக்கு. மற்ற யாதவர்களோட ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கிறத பார்த்தா எப்படி இருந்துதான், ஆகாசத்துல நட்சத்திரங்களுக்கு நடுவுல சந்திரன் பிரகாசிக்கிற மாதிரி இருந்துதான். அப்பொழுது ஒருத்தன் அங்க வந்து கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் பண்ணி சொல்றான். அவன் சொன்னானா, அந்த ஜராசந்தன் திக்விஜயம் செய்யும் போது எந்த ராஜாக்கள் எல்லாம் அவனை வணங்கவில்லையோ அவர்களை எல்லாம் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறான். இப்படி 2 லட்சம் ராஜாக்களை அவன் அடைத்து வைத்திருக்கிறான். அவர்கள் இப்பொழுது என் மூலமாக உங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கார்கள் அப்படின்னு அவன் ஒரு சந்தேஷத்தை சொல்றான். கிருஷ்ண கிருஷ்ணா பிரமேயாத்மன் பிரபன்ன பயபஞ்சன வயம் துவாம் சரணம் யாமோ பவபீதா பிருதக்தியா. ஹே கிருஷ்ணா, அப்பிரமேயாத்மன் அளவற்ற மகிமை உடையவரே, உங்களுக்கு எப்படின்னா பிரபன்ன பயபஞ்சன, உங்கள்கிட்ட பிரபத்தி சரணம் அடைந்தவர்களோட பயத்தை எல்லாம் போக்குபவரே, நாங்கள் இப்பொழுது வயம் துவாம் சரணம் யாத, இப்பொழுது நாங்கள் எல்லாம் உங்களுக்கு சரணாகதி செய்கிறோம். பவபீதாக, இந்த சம்சார பயத்திலிருந்து பிருதக்தியாக வேத புத்தி இருக்கிற எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறார். ஏன்னா ஜனங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, காமிய கர்மா, ஏதாவது ஒரு விஷயம் ஆசைப்பட்டு ஒரு கர்மாவை செய்கிறார்கள். நிஷித்த கர்மா இல்லாட்டி எது செய்யக்கூடாதோ அதை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்கள் தங்களுக்கு க்ஷேமத்தை கொடுப்பதும் உங்களால் சொல்லப்பட்ட நல்ல கர்மாக்கள் தான் செய்யணும்னு நீங்க சொல்லியிருக்கிறீர்கள். ஆனா அது செய்யறதே இல்லை. உங்களோட உத்தரவை அவர்கள் எல்லா ஜனங்கள் எல்லாம் மீறுகிறார்கள். நன்றாக இருப்பதும் உன் பக்தர்கள் கஷ்டப்படுத்துவதும் உச்சிதமே இல்லை அப்படிங்கிறார். அவர்கள் நம்ம எப்படி பாக்குறோம்னா, சில பேர் எல்லாம் தப்பா செய்யறாளே ஆனா ரொம்ப நல்லா இருக்கிறார்கள், சில பேர் நல்லதே செய்யும் போது அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். எப்படி ஒரு சிங்கமானது ஆடுகளை ஜெயிக்கிறதோ அது மாதிரி ஜராசந்தன் நீங்க எல்லாரையும் ஜெயித்து சிறையில வச்சிருக்கான். அந்த ஜராசந்தன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, 1,00,000 யானைக்கு என்ன பலம் உண்டோ அந்த பலம் அந்த ஜராசந்தனுக்கு. அதனால எங்களால அவனை ஜெயிக்கவே முடியலை. 17 தடவை நீங்கள் அவனை ஜெயித்தீர்கள். 18வது தடவை பகவான் இல்லைன்னு பார்த்துட்டு அவன் தானே ஜெயித்தான் அப்படின்னு ரொம்ப கர்வத்தோட எங்களை எல்லாம் கஷ்டப்படுத்தான். அதனால நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அந்த புருஷன் அவர்களோட அந்த ராஜாக்களுடைய சந்தேஷத்தை கொண்டு வந்து சொன்னான். ராஜதூதே பிரவத்யேவம் தேவர்ஷிப் பரமத்யுதிஹி பிப்ரத் பிங்க ஜடாபாரம் பிராதுராசீத்யதாரவிஹி. அப்போ அத பார்த்துட்டு அந்த கிருஷ்ணர் என்ன பண்றாரா, எழுந்து நின்று தலை குனிஞ்சு நமஸ்காரம் பண்றாரா. அப்புறமா குஷலம் எல்லாம் விசாரிச்சு, 3 லோகங்களும் க்ஷேமமா, நீங்கள் தான் எல்லா உலகங்களிலும் சஞ்சரிப்பதால் பாண்டவர்கள் எல்லாம் பற்றி இல்ல. அப்ப என்ன ஆகுறதா, நாரதரை பார்த்துட்டுதான் அந்த தேவர்ஷி தேவர்ஷிஹி பரமத்யுதிஹி, நல்ல தேஜஸோட உள்ள தேவர்ஷி வந்த உடனே ஸ்ரீ கிருஷ்ணரானவர் எழுந்து அவருக்கு தலை குனிந்து நமஸ்காரம் பண்ணிட்டு குஷலம் எல்லாம் விசாரிக்கிறாராம். ஏன்னா நாரதர் எப்படிப்பட்டவர்னா, அவர் ஒரு சஞ்சாரி, திரிலோக சஞ்சாரி, 3 லோகத்திலையும் சஞ்சாரிக்கிறவர். அதனால சஞ்சரிக்கிறவரா இருக்கிறதுனால பகவான் கேட்கிறாரு, எல்லாம் க்ஷேமமா இருக்கா, அதனால உங்கள்கிட்ட தான் நாங்க கேட்டுக்கணும், எனக்கு சகாவா இருக்கிற எங்களோட பந்துக்களா இருக்கிற பாண்டவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அதை நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ ஸ்ரீ நாரத உவாச்ச திருஷ்டா மாயா தே பகுஷோ துரத்யயா மாயா விபோ விஸ்வஸ்ருஜஸ்ச மாயினஹ பூதேஷு பூமன்ஸ்சரத ஸ்வசக்திபிஹி வன்னேரிவச்சன்ன ருச்சோன மேத்புதம். உங்களோட மாயையை நான் பார்த்தேன். அவர் பார்த்த மாயையை சொல்றார். உண்மையில்லாத இந்த ஜெகத்தை சத்தியம் போல் உங்களோட மாயையினால தோன்ற செஞ்சு அதுக்கு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்த்தாவாகவும் நீங்களே இருக்கிறீர்கள். ஒரு கட்டையில பார்த்தோம்னா அக்னியானது எப்படி மறைந்து இருக்கிறதோ அது மாதிரி நீங்கள் எல்லா பிராணிகளிடத்தையும் வசிப்பவர் நீங்கள். ஆனாலும் மனுஷ பாவனையுள்ள நீங்கள் இன்னும் மனுஷ பாவனையோடு உங்களோட அத்தையோட புத்திரனாகிய தர்மபுத்திரர்களும் அந்த எல்லா பாண்டவர்களும் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டதுனால நான் உங்களிடம் சொல்கிறேன். அந்த தர்மபுத்திரர் ராஜசூயம் யாகம் செய்ய போறார், அதுல உங்களை பூஜிக்க போகிறார், அதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். அந்த யாகத்துல உங்களை பார்க்கணும்னு நிறைய தேவர்கள் மற்ற ராஜாக்கள் எல்லாம் வரப்போகிறார்கள் அப்படின்னு நாரதர் சொல்றார். ஸ்ரவணாத் கீர்த்தனாத் தியானாத் பூயந்தேன் தேவாஸ் அவசாயினஹ
அந்தேவ சாயினஹா தவ பிரம்மமயஸ்யேஷ கிமுதேக்ஷாபேமர்ஷினஹா ஸ்ரவணாத் கீர்த்தனாத் தியானாத். உங்களுடைய சரித்திரங்களை எல்லாம் கேட்பவரும் குணங்களை எல்லாம் சொல்பவரும் உங்களை தியானிப்பவர்களும் கீழ்குணம் படைத்தவனாய் இருந்தாலுமே அவன் எல்லாம் பரிசுத்தம் ஆகிறார்கள். உங்களோட பாதத்திலிருந்து பெருகிய ஜலமானதுதான் ஆகாயத்துல மந்தாகினி அப்படின்னும் பாதாளத்துல போகவதி பூமியில கங்கா அப்படிங்கிற பேரோட தான் இந்த மூன்று லோகங்களையும் பரிசுத்தம் செய்கிறது அப்படின்னு சொல்றார் நாரதர். அப்போ யாதவர்களுக்கெல்லாம் என்னன்னா கிருஷ்ணர் இந்த யாகத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு அவர்களோட எண்ணம். அவர்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறார். அதனால எல்லாம் அறிஞ்ச பகவான் கிருஷ்ணர் ஒண்ணுமே தெரியாத மாதிரி உத்தவரை பார்த்து சொல்றார், நீங்கள் என்னுடைய நண்பர், எனக்கு மந்திராலோசனையும் செய்பவர் நீங்கள் தான். அதனால இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத நீங்க தான் பதில் சொல்லணும் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் உத்தவர்கிட்ட கேட்கிறார். உத்தவரும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். உத்தவர் என்ன சொன்னார் அப்படிங்கறத நம்ம அடுத்த லீலையில பார்க்கலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.